எனக்கு வைஷாக்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த சீனுக்கெல்லாம் நாங்க ரீ ரெக்கார்டிங் ஒரு வெர்ஷன் குடுத்ததுலேருந்து மாறாத சீன்ஸ்ல இது ஒண்ணு. ஓ! அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அதாவது கியூ பாயிண்ட்ஸ் 1, 2 தடவ மாத்திருப்போம்னு நான் நெனைக்கிறேன். அ இதில மியூசிக்கா என்னன்னா, ஒரு பாட்டு லவ் சாங் மாரி ஒண்ணு பண்ணியிருந்தாரு. அந்த தரரரரரரா அப்படி ஒரு மியூசிக் வரும். ம். இல்லையா? அந்த ஃப்ளூட்ல ஒண்ணு வரும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு அவங்க கட்டி பிடிக்கும்போதும் வரும். இங்கேயும் வரும். அண்ட் த்ரூ அவுட்டா அந்த அவங்க 2 பேரும் பிரியும்போதும் அந்த இடம் வரைக்கும் அந்த ஒரு மியூசிக்ல ஒரே இதா அவரு ஓகே. வச்சிருந்தாரு. கன்டினியூஷன். ஆமா. அந்த இது வச்சிருந்தாரு. அண்டு அவரு வந்து ரொம்ப மினிமலா மியூசிக் யூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த சீனுக்கு என்னன்னா, அந்த 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 சார்ஜின்னு வரும்போது மட்டும் அந்த ஒரு கிட்டார் ஒரு சின்ன கிட்டார் இதுதான். பெரிய இதெல்லாம் இல்ல. அதுவும் வந்து அந்த ஒரு கிட்டார் ஒரு மாரி இது ஃபுல்லா என்ன சொல்றது? அது அபஸ்வரத்துக்கு போய் அப்படியே நிக்கும். ஆ. அந்த அந்த ஃபுல் இதுவும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு. அப்புறம் இதாகும். அப்புறம் அந்த டவுட் இருக்கும்போது சின்ன மியூசிக் இருக்கும். ம். அந்த ஒண்ணு வேணுமா? குழந்தை வேணுமா? வேணாமாங்கும்போது. அப்புறம் திரும்பவும் வந்து ஒரு அந்த அந்த டியூனே ரீஇன்ஃபோர்ஸ் ஆயி முடியும். அந்த தரரரிரரா அந்த இதுவே ரீஇன்ஃபோர்ஸ் ஆயி முடியும். ரொம்ப அழகா ஸ்ட்ரக்சர்ல பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் மியூசிக்கே இருக்காது நீங்க பார்த்தீங்கன்னா. அது அது வந்து அதுதான் சொல்றேன். வைஷாக் வந்து அதுல அவர் ரொம்ப பெரிய ஆள் ஆயிருவாரோ அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு ஆயிருவாரு. சும்மா வைஷாக்குங்காட்டி சொல்றேன். ஒரு பயங்கரம் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவர் ரொம்ப அவருக்கு அவர் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ்னால என்னன்னு தெரியல. ரொம்ப என்ன சொல்றது? ஓப்பனா இருந்தாரு. நெறையா பல தடவ நெறையா மாத்தி திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்துக்கே வந்திருக்கிறோம். ம். ஆனா நெறையா இந்த சீன் வொர்க் அப்படி நடக்கல. பண்ணியிருக்கிறோம். இந்த சீன் ஒரே வெர்ஷன் தான். ஸோ, ஒரு பாயிண்ட் வரைக்கும் சைலன்ஸ். ம். அங்கேருந்து லேசா மியூசிக் ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ள, அந்த சைலன்ஸ் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்களா? அ அது அப்படிதான் இந்த சீன் டிசைன் இருந்துச்சு. ஆனா நான் அவர்கிட்ட அத அப்படி நான் தான் சொன்னேனே, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நான் சொல்லலாம் மாட்டேன். ம். நான் அவர்கிட்டயே சொல்லுவேன், நான் இந்த மாரி மியூசிக் வச்சு குடுங்க, நான் குடுக்க மாட்டேன். நான் ஒண்ணு வச்சு தான் பண்ணியிருந்தேன். ஆப்வியஸ்லி ஏதோ மியூசிக் வச்சு தானே கட் பண்ணியிருப்போம். கரெக்ட். ஏதோ ஒரு வச்சு தான் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்மள சர்ப்ரைஸ் பண்றாங்களான்னு தான் நம்ம பார்ப்போம்ல. ஸோ, அந்த ஆக்சுவலி நாங்க ரெஃபரன்ஸ பண்ணதோட பெட்டரா பண்ணியிருந்தாரு வைஷாக். அந்த ரெஃபரன்ஸ நீங்க கம்போசருக்கு நான் அனுப்பல. அனுப்ப மாட்டேன். அவர் அனுப்ப சொல்லுவாரு. நான் அனுப்ப மாட்டேன். நான் இத அனுப்புறேன் தலைவா, அப்புறம் அனுப்புறேன் தலைவா. ரொம்ப டைட் சிச்சுவேஷன் போகும்போது தான் நான் அ யாஹ்! ரொம்ப நெக் டூ நெக்கா இருக்கும்போது சில சமயம் அனுப்பியிருக்கேன். மத்தபடி நான் அனுப்பவே மாட்டேன். ஏன்னா, அது என்ன அவங்க என்ன கொண்டு வராங்க டேபிளுக்குன்னே தெரியாதுல்ல. ம். அவங்களுக்கு என்ன ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு நான் பார்க்கிறதே குடுக்குறதுக்கு நானே இருக்கேனே. ம். அப்புறம் எதுக்கு மியூசிக் ஓ! டைரக்டர்ங்கிற மாரி. ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ராஜேஸ்வர் ஷூட் பண்ணி, அ, எடிட் பண்ண ஒரு சீன, அ. வைசாக் பார்க்கும்போது அவருக்கு என்ன வருதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நான் ஒரு மியூசிக் டைரக்டர். ம். ஆ அப்படிதானே இப்போ நீங்க வந்து யாஹ்! அவரும் மியூசிக் அவரும் ஒரு ஒரு டைரக்ஷன் ஒண்ணு குடுக்கணும்ல. கரெக்ட், கரெக்ட்.